இங்க ஒருத்தவனோட மைண்ட் செட்டை வந்து இன்னொருத்தவன் இங்க வெட்டிட்டே வரான். ஆமா, நெகட்டிவும் அப்படிதான் ஸ்ப்ரெட் ஆகுறது. நீ பாசிட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணு, தப்பு கிடையாது. நான் நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்றது தான் வந்து இங்க பெரிய பிரச்சனை. ஒரு படமா இருக்கட்டும், ஒரு நல்ல படத்தையும் வந்து நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ற உலகம் தான் நம்ம உலகம். என் ஃபேமிலியில் இருக்கலாம், ப்ரொஃபஷனில் இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். அதெல்லாம் மறந்துட்டு ஒரு 2 மணி நேரம் நான் உட்காந்து அந்த உலகத்தை மறந்துட்டு அந்த படத்தை பார்க்கணும். அதுக்கு தான் நான் 200 கொடுக்குறேன் கவுண்டரில், ரைட்டுங்களா? நான் என்ன வந்து அவருக்கு நெகட்டிவாவோ யாருக்கும் மாரி செல்வராஜுக்கோ இல்லை வெற்றிமாறன் சாருக்கோ எல்லாம் அவங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக சொல்ல போனால் ரஞ்சித் சார் படமும் நல்லா இருக்கும். எல்லாமே நல்ல படங்கள், நல்ல கண்டென்ட் கொடுக்குற டைரக்டர்ஸ், அவங்கள்ட்ட நல்ல டேலண்ட் இருக்கு. அவங்களாம் எவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் வந்து இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா நான் அதை யோசிக்கிறேன் ஆக்சுவலாக. ஆனா இது எப்படி அவங்க வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் எடுக்கிறாங்க நான் நம்புறேன். அப்படிதான் அவங்க வேணும்ட்டே ஒரு 2 சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை வரணும்னு நினைச்சு ரஞ்சித் சாரோ மாரி செல்வராஜ் சாரோ வெற்றிமாறன் சாரோ எடுக்கல. நல்ல நோக்கத்துல மக்களை எஜுகேட் பண்ண தான் எடுக்கிறாங்க. அதாவது பனைமரம் காக்கா பனைமரம் இந்த கதையா அவங்க வேற ஏதோ இதுக்காக நல்ல விஷயத்துக்காக தான் பண்றாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அது வந்து இன்னும் பிரச்சனையை பெருசாக்கி விடுறதா நான் நினைக்கிறேன். நான் சும்மா நினைக்கல, அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மக்கள் என்ன பேசுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நான் சொல்றேன். வணக்கம் மக்களே, இது களம் டாக்கிஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மள்ட்ட வந்து 2 சிறப்பு விருந்தினர்கள். யார் அப்படின்னா புதுமுக இயக்குனர்கள். ஸோ தமிழ் சினிமான்றது வந்து ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது அது முயற்சி பண்ற ஒரு சில ஆட்களுக்கு மட்டுமே தெரியும். அப்படி தமிழ் சினிமாவில் முட்டி மோதி பல ஆண்டுகளா தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய 2 இயக்குனர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம வந்து தர்ஷன் வந்திருக்காரு. தர்ஷன் வணக்கம். வணக்கம். ஜெயக்குமார் வணக்கம். வணக்கம். ஆக்சுவலா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் என்ன, அந்த படத்துடைய நேம், உங்களுடைய இன்ட்ரோ அப்படின்றத நீங்க சொல்லுங்க. என் பேர் தர்ஷன் குமார். நான் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர். ஸோ வினை விதைத்தவன் ஒரு திரைப்படம், பிக் பாஸ் புகழ் பிரஜன் உங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் நடிச்சிருக்காரு. அந்த படத்தை இயக்கி முடிச்சிருக்கேன். ஸோ இதை 7 ஸ்டுடியோன்ற கம்பெனி தயாரிச்சிருக்காங்க. ஸோ ஜனவரி ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான். ஸோ இது ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் தான். எனக்கு ஒரு சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது. நான் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸில் தான் வந்திருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரிஸ்லாம் பண்ணிட்டு தான் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கேன். யார்கிட்டையும் நான் ஏடியா ஒர்க் பண்ணதில்லை. ஸோ ஒரு அளவான ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு என்ன சொல்கிறது, மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் நியூ ஃபேஸஸ். ஸோ பிரஜன் அண்ட் காயத்ரி அம்மா ஹீரோயினை தவிர மற்ற எல்லாமே நியூ ஃபேஸஸ் தான். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு யங் டீமை வச்சு ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு என்டர்டைனிங் மூவியை பண்ணியிருக்கோம். ஓகே ப்ரோ. ஜெய்னிங் ப்ரோ, ஆக்சுவலாக நான் வந்து ஆப்ரேஷன் ஏ இது டைட்டில். ஆக்சுவலாக இந்த வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு பைலட்டாக தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு ப்ரொடியூசருக்காக போட்டு காமிக்கிறதுக்காக ஒரு பைலட்டாக பிளான் பண்ண ஸ்கிரிப்ட். இது ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன். அது கொரோனா டைமில் இது ஸ்டார்ட் ஆனதுனால இது வந்து என்னால் ப்ராப்பராக வந்து இது பண்ண முடியல. ஆக்சுவலாக சடனாக இது ஒரு படமாக என்னால் கொண்டு போக முடியல. ஏன்னா ப்ரொடியூசர் சைடில் நிறைய இது இருந்துச்சு. ஆக்சுவலாக டிமாண்ட் இருந்தது. ஸோ அதனால் சடனாக ஒரு சின்னதாக ஒரு பைலட் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது தான் இந்த ஆப்ரேஷன் ஏ. அந்த பைலட்டை வந்து அவர் சடனாக வந்து அவர் ப்ரொடியூசர் சைடில் வந்து சப்போர்ட் இல்லாததுனால நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான் இது ஆப்ரேஷன் ஏ. நல்ல ஸ்கிரிப்டு, அது இன்னும் நல்லா பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ பெட்டராக கொடுக்க முடியுமோ அது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து அதில் ஆர்டிஸ்டாக ஜீவா ரவி வந்து எனக்கு அந்த மெயின் ரோல் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலாக எனக்கு ஆட் ஃபிலிம், நான் மெயினாக ஆட் ஃபிலிம் டைரக்டர் நான். ஸோ அதனால் ஆட் ஃபிலிம்க்கு அவர் பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. நிறைய ஆட்ஸ் அவர் என் கூட பண்ணார். அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி டச்சில் அவர் இந்த ப்ராஜெக்ட் பண்ணார். ஸோ அப்படி தான் அது. ஆமாம், ஹீரோ வந்து நானே பண்ணிட்டேன், டைரக்டரும் நானே பண்ணிட்டேன். மல்டியா பண்ற மாதிரி ஒரு தமிழ் சினிமா டி ராஜருக்கு அப்புறம் இவர் தான் நினைக்கிறேன் மல்டி டேலண்ட் பர்சன் நினைக்கிறேன். ஸோ எடிட்டிங் நீங்க தானா? அதுவும் ஆமா, எடிட்டிங்கும் நான் தான். ஓகே ப்ரோ, சூப்பர். பட் ஆனால் இண்டிபெண்டா ஒரு சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சங்கர் மாதிரியான ஒரு ஆட்கள் கூட இப்போ படம் வந்து அந்த அளவுக்கு போகலன்ற ஒரு இது இருக்கு. மணிரத்னங்கள் படங்கள் போகல அப்படின்றது இருக்கு. ஒரு ஸ்டார் படம் எடுத்தாலே இப்போ போகல, ரீச் ஆகல. நம்ம லாஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 222 படங்களுக்கு மேல ரிலீஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் அதில் வந்து ஒரு பெரிய ஸ்டாருடைய ஒரு 5-6 படங்களுமே படும் தோல்வி தான் அடைஞ்சிருக்கு. பட் எனக்கு வந்து அது நம்ம இப்போ சங்கரை வந்து நம்ம இப்போ திட்டுற லெவலுக்கு போறாங்க டைரக்டர். அவர்லாம் எவ்வளோ பெரிய லெஜெண்ட். அவர்லாம் அந்த ஜென்டில்மேன் அப்போ புகழ்ந்தவங்க தானே இன்னைக்கு வந்து திட்டிட்டு இருக்காங்க.
ஸோ அந்த வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. அவங்கவுங்களுக்கான அந்த ஒரு டைம் பேட்டர்ன் அது அது இருக்கிறப்ப அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து அவர் ஏதாவது மிஸ் பண்ணிட்டாரோ இல்லை சம்திங் அந்த மாதிரி கூட சொல்லிட்டு போகலாம். பட் வந்து ரொம்ப ஒருத்தவங்களை இது பிளேம் பண்ணி அது ரொம்ப திட்டுறது ஐ டோன்ட். பட் ஆனால் ஆக்சுவலி எதுக்கு இந்த டாபிக் எடுத்தோம்னா, இது மாதிரியான பரிச்சயமா தமிழ் மக்களுக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் சாதிச்ச ஒரு இயக்குநர்கள் உள்ள வரும்போது, ஒரு தயாரிப்பாளர் உள்ள வரும்போது, ஒரு நடிகர் உள்ள வரும்போது இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல. ஒரு இண்டிபெண்டா நீங்க ஃபிலிம் மேக்கிங் பண்ணும்போது ஃபேமிலி பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லை. பட் நீங்க இதில் வந்து நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க. பேமெண்ட் இல்லாம, இல்லை இது எப்படி கொண்டு போகணும், இது எப்படி ரீச் பண்ணணும், எப்படி மார்க்கெட் பண்றது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் இண்டிபெண்ட் ஒரு ஃபிலிம் மேக்கர் தமிழ் சினிமாக்குள்ள வரும்பொழுது அவன் படுற கஷ்டம் என்ன, அவனுக்கு என்ன இயல்பான போராட்டம் என்ன இருக்கும். பட் ரஞ்சித் மாதிரி பாருங்க ஒரு சில ஆட்கள் சொல்லும்போது சினிமானா கஷ்டப்படாம சும்மா ஏன்னா சினிமாவில் நீங்க சாலிகிராம பக்கத்துல போயிட்டு சும்மா ஒருத்தன் ரோட்ல நடந்து போனே தம்பி வாடா என்னடா பண்றேன்னா நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். நம்ம வந்து பசியோடையும் சாப்பிடாம கொள்ளாம அந்த மாதிரி ஆட்கள் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம்ல. ஸோ இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங்குள்ள வரும்பொழுது நார்மலா ஒரு டைரக்டர் படுற கஷ்டம் என்ன? ஆக்சுவலாக இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஏன் வராங்க அப்படின்னா, சரி அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது, ரைட்? அவங்க லைஃப்பை பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு ஏர்னிங் மந்த்லி ஒரு ஏர்னிங் இருக்கணும், கேஷ் ஃப்ளோ இருக்கணும். இப்போ வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு டேரக்டர்கிட்ட ஏடியாக சேர்றாரு. இப்போ விஸ்காம் படிச்சுட்டு 20 வயசில் ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட ஒரு ஏடியாக சேர்றாரு. அவர் கூட ஒரு 5 இயர்ஸ் ட்ராவல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து படம் பண்ணுறாருன்றது அது வேற ஒரு ரூட்டு. இப்போ நாங்களாம் எப்படின்னா ஆல்ரெடி வி ஆர் இன்டு ப்ரொஃபஷன். இப்போ நான் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். ஸோ நான் ஐடியில் இருந்துட்டு ஒர்க் பண்ணிவிட்டு எனக்குன்னு ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்குது, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதை நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். சடனாக அதை விட்டுட்டு நான் வர முடியாது. டிபெண்டன்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ என்ன பண்ணுவோம், நான் வந்து ஒரு வேலையை விட்டுட்டு ஒரு பெரிய டைரக்டர் அசிஸ்டண்ட்டாக ஒரு 5 இயர்ஸ் என்னால் டெடிகேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் பேரலாக யூடியூப்லேயோ சில இந்த மாதிரி சினிமா ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் போய் கற்றுக்கிட்டு பேரலாக வீக்கெண்ட்ஸில் கற்றுக்கிட்டு தான் நான் படம் பண்ண முடியும். ஸோ அப்படி வீக்கெண்ட்ஸில் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி வெப் சீரிஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த தொழிலை நான் கற்றுக்கிட்டேன். நான் யாருக்கிட்டையும் எந்த ஸ்கூல்லையும் நான் சேரலை, அதே மாதிரி எந்த டேரக்டர்கிட்டையும் நான் ஃபார்மலாக போய் நான் ஒர்க் பண்ணலை. ஓகே, பட் நிறைய டேரக்டர் நான் பழகியிருக்கேன், ட்ராவல் பண்ணியிருக்கேன், பட் ஒர்க் பண்ணலை ஃபார்மலாக ஏடியா. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நானாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நானாக வீக்கெண்ட்ஸில் தான் ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். ஓகேங்களா? இப்போது வினயத்தினே இனிஷியலாக வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து நான் வீக்கெண்ட்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஐடி கம்பெனியில். ஒர்க் பண்ணிகிட்டே தான் இந்த ப்ராஜெக்டை நான் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ப்ரீ ப்ரொடக்ஷனாக வீக்கெண்ட்ஸ்லேயே தான் பண்ணேன். இதே நான் வந்து ஒரு ஃபுல் செட்டப்பில் பண்ணேன்னு வைங்களேன், ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளே போகிறேன்னா இப்படி நான் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து அந்த இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய கேஷ் ஃப்ளோவையும் பார்க்கணும், ஃபேமிலியும் பார்க்கணும், அதே சமயம் அவங்க கனவுகளையும் அவங்க அச்சீவ் பண்ணணும்னா பேரலாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எப்போ இதுதான் அவங்களோட மெயின் கரியராக மாறுதோ, ரைட், இன் டர்ம்ஸ் ஆஃப் யுவர் ப்ரொஃபஷன் ஆல்சோ யுவர் கேஷ் ஃப்ளோ, அப்போது அவங்களுடைய அந்த மெயின் ப்ரொஃபஷனை விட்டுட்டு இதுக்குள்ளே ஃபுல் டைமாக வந்துடுவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ஜேர்னி. ஓகே, இப்போ தமிழ் சினிமா ஆக்சுவலாக என்ன ஸ்டைல் போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ வந்து நிறையா பார்த்தீங்கன்னா நிறைய வெப் சீரிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப்ல அவ்வளோ கண்டென்ட் பயங்கரமாக ஓடுது. நீங்கள் ஒரு படம் பண்ணுறதாலே நீங்கள் யூடியூப்ல சும்மா ஒரு 10 வீடியோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல நடக்கிற ஒரு விஷயம், சண்டை, இந்த காமெடி பண்ணுறது உங்களுக்கு அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ நிறைய இந்த வெப்சைட்லாம் வந்து நிறையா ஆக்சுவலாக மாற்று மொழி படங்கள், பிற மொழி படங்கள், ஹிந்தி படங்கள்லாம் வந்து அந்த வெப் சீரிஸ் மாதிரி நிறைய போட்டு அதுக்கு வியூஸ் நிறைய போயிட்டு இருக்கு. பட் இது ஆக்சுவலா இப்போ வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்த மூவ்மெண்ட்ல வந்து இப்போ ஆக்சுவலா தமிழ் சினிமா நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஒன்று இருக்குல்ல. ஆக்சுவலா இது மென்டாலிட்டியும் நான் இதுல இங்க கொண்டு வரேன். நம்ம ஒருத்தன் வந்து இந்த இடத்துல வந்து சும்மா சொல்றேன், உதாரணத்துக்கு தான் இது சொல்றேன். இங்க நெய்யும் இருக்கும், இங்க சம்திங் வேற ஒரு கெட்ட ஒரு விஷயமும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெய்யை சாப்பிடணும்னு ஒருத்தன் நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது என்னன்னு தெரியாம அவன் பாட்டு எடுத்து சாப்பிட்றான்னா பக்கத்துல அவன் ஃப்ரெண்டும் வந்து அதை சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன். இப்படி அந்த மென்டாலிட்டி இங்க ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இப்போ உள்ளவங்க நிறைய பேர்கிட்ட அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒருத்தவன் கமெண்ட் செக்ஷன் யூடியூப்லயே இருக்கும். அதுல பாசிட்டிவா ஒருத்தவன் கமெண்ட் பண்ணான்னா அவனோட அந்த மென்டாலிட்டி, அவன் அந்த மைண்ட் அவனை எடுத்துக்கிறான். ஆக்சுவலா நான் சொல்றது புரியுது இல்லை உங்களுக்கு? அவன் என்ன எடுத்துக்கிறான்னா பாசிட்டிவா அவன் சொல்லியிருக்கான்டா, ஓகே நம்மளும் அது. இங்க ஒருத்தவனோட மைண்ட் செட்டை வந்து இன்னொருத்தவன் இங்க எடுத்துக்கிட்டே வரான். ஆமா, நெகட்டிவும் அப்படிதான் ஸ்ப்ரெட் ஆகுறது. நீ பாசிட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணு, தப்பு கிடையாது. நான் நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்றது தான் வந்து இங்க பெரிய பிரச்சனை. ஒரு படமா இருக்கட்டும், ஒரு நல்ல படத்தையும் வந்து நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ற உலகம் தான் நம்ம உலகம். அது கெட்ட படத்தை வந்து பாசிட்டிவா கொண்டு போறதும் நம்ம உலகம் தான். அதுவும் நம்ம அப்படிதான். ஏன் கெட்ட படம் நல்ல படம் நீங்க டிஃபரன்சியேஷன் சொல்றோம்னா இந்த பிரச்சனை இருக்கு. இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான வியூஸை வச்சு பேஸ் பண்ணி வராங்கல்ல, அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாங்க.
அவங்க ஸ்ப்ரெட் பண்ணா இங்க அப்படியே போகுது. இந்த பொண்ணு நடிச்சிருச்சுடா, இன்ஸ்டால நடிச்ச பொண்ணு, நம்ம இந்த படத்தை போய் பார்த்தே ஆகணும், கிளாமரா நடிச்சிருக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நம்ம ஆடியன்ஸ் மைண்ட் செட் அப்படி போயிடுச்சு. அதுதான் இன்னுமே போற இதுவும் அப்படிதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வருங்காலமும். பட் இதை வந்து மாத்துறதுன்றது வந்து எப்படி முடியும் அப்படின்னா, நல்ல ஸ்கிரிப்ட் ஒவ்வொருத்தவனும் மனசு வச்சு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணணும், நல்ல டைரக்ட் குவாலிட்டி அது கொடுத்தா கண்டிப்பா அது மாறதுக்கான வாய்ப்பு. பட் ஆனாலும் இது கஷ்டம் தானே. இப்போ வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் கூட நம்ம எடுக்கலாம், விவசாயி மாதிரியான ஒரு படத்தை நம்மளால கண்டிப்பா எடுக்க முடியும். ஆமா, டெஃபினட்டா முடியும். அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. பறந்துவான்னு சொல்லிட்டு ஒரு படம், ராம் அவரால் ஒரு படங்கள் எடுக்க முடியும். பேரன்புன்னு சொல்லிட்டு ஒரு படங்கள் கண்டிப்பா எடுக்க முடியும். அன்பேசுவன் சொல்லிட்டு ஒரு படம் எடுக்க முடியும். பட் ஆனா இந்த ப்ரொடியூசருடைய அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஸ்டாண்ட் ஆக மாட்டாங்கல்ல. ஸோ அப்படின்னும் பொழுது நீங்க நல்ல படங்கள் பண்ணும்போது ஏன் படத்தை போகணுன்ற ஒரு விஷயம் இருக்கு. பேசிக்கலி இது ஒரு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி தான். சொன்னீங்க நல்ல நல்ல படங்கள், ராம் சார் படங்கள்லாம் சொன்னீங்க இல்லையா, நல்ல நல்ல படங்கள்லாம் வந்திருக்கு. பட் அதுவும் நல்ல படங்கள் தான். பட் அது மாதிரி நிறைய படங்கள் ட்ரை பண்ணுறாங்க. பட் பிரச்சனை என்னன்னா, என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் எங்கே கம்மியாகுதோ அவங்க வந்து ஆடியன்ஸ் அதை ரிசீவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஒரு ஆர்ட்டாக மட்டுமே பார்த்து, ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி அந்த காலத்தில் நிறைய ஆர்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க 80ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு படங்கள் இப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அது அந்த மாதிரி படங்களை ஆடியன்ஸ் வேறு மாதிரி ரிசீவ் பண்ணுவாங்க. தேட்டருக்கு அந்த மாதிரி படங்கள் ஆடியன்ஸை கூட்டு வராது. ஸோ தேட்டருக்கு வர ஆடியன்ஸ் என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் தேட்டர் பிஸ்னஸ் தான் வந்து ஒரு சினிமாவோட மெயின் கோரே. ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் மற்ற பிஸ்னஸ்லாம் இருக்குது. ஓடிடியோ, சேட்டலைட்டோ, டப்பிங்கோ எல்லாமே, ஓகேங்களா, எஃப்எம்எஸ் எல்லாமே. ஸோ தேட்டருக்கு ஆடியன்ஸை நீங்கள் கூட்டு வரணும்னா அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அது சில படங்கள் உங்களுக்கே தெரியும், அஜெண்டா பேஸ் மூவிஸ்லாம் வருது, கேஸ்ட் பேஸ் மூவிஸ்லாம் வருது, ரிலீஜியன் பேஸ் மூவிஸ் வருது, இல்லை மற்ற ஹிந்தியில் பார்க்குறீங்க போது. எனக்கு இன்னொரு கேள்வி, அந்த என்டர்டைன்மெண்ட் சொல்கிறீங்கல்ல, அது என்ன என்டர்டைன்மெண்ட் ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. ஆமாம், ஒன்றும் இல்லை, நாலு குத்துப்பாட்டு போடுறது, இல்லை இந்த விக்ரம் அடிக்கிறது, அதை மாதிரி அது ஒரு ஆஸ்பெக்ட் சார். குத்துப்பாட்டு சில ஆடியன்ஸ் கேட்குறாங்க, சில ஆடியன்ஸ் அதை எதிர்பார்க்குறாங்க, உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஃபைட் எதிர்பார்க்குறாங்க. இல்லை ஜென்ரலாக என்டர்டைன்மெண்ட் என்னென்னா, ஒரு 2 மணி நேரம் ஒரு தேட்டரில் நான் உட்காந்துருக்கேன்னா ஆப்வியஸாக எனக்கு 1008 பிரச்சனை வெளியில் உலகத்தில் இருக்குது. என் ஃபேமிலியில் இருக்கலாம், ப்ரொஃபஷனில் இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். அதெல்லாம் மறந்துட்டு ஒரு 2 மணி நேரம் நான் உட்காந்து அந்த உலகத்தை மறந்துட்டு அந்த படத்தை பார்க்கணும். அதுக்கு தான் நான் 200 ரூபா கொடுக்குறேன் கவுண்டரில், ரைட்டுங்களா? அந்த 2 மணி நேரம் நீங்கள் எங்கேஜ் பண்ணிங்கன்னா அது பிடிச்ச படம் ஆடியன்ஸுக்கு, அதான் வரவேற்பாங்க. வேர்ட் ஆஃப் மவுத்தில் பரவும். அஃப்கோர்ஸ் இதில் மார்க்கெட்டிங்கும் பெரிய பிரச்சனை, ஓகேங்களா? நீங்கள் நல்ல படம் எடுத்தாலும் அதை ஷோகேஸ் பண்ணுற ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், நல்ல தேட்டர் இல்லை மார்க்கெட்டிங் ரெண்டும் இல்லைன்னா போய் சேராது மக்கள்கிட்ட. ஒரு 10 வருஷம் கழிச்சு ஹேராம் மாதிரி படத்தை பார்த்து இப்போ பாராட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா ஹேராம் ஆளா வந்தாலும் பாராட்டினாங்க ரீரிலீஸில், அந்த மாதிரி உங்களை பாராட்டுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுறப்போ படம் ஓடலைன்னா ப்ரொடியூசர் எப்படி பணம் எடுப்பார்? ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் பிளாட்ஃபார்ம் ரொம்ப முக்கியம். அந்த ரைட் தேட்டர்ஸ் கிடைக்கணும், அந்த ரைட் தேட்டர்ஸுக்கு ஆடியன்ஸ் நம்ம கூட்டு வரணும், கூட்டு வரதுக்கான மார்க்கெட்டிங் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இப்போ நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ இந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டரா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பேன் இந்தியா மூவின்னு ஒன்று இருக்கு. ஸோ அது ஒரு கேள்வி. ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சார்ந்த ஒரு படங்கள் வருது இல்லையா? இப்போ வந்து ஒரு சில இயக்குநர்கள் வந்து ஒரு சார்ந்த விஷயங்கள் பேசுறது, ஒரு சில அந்த கொங்கு மண்டலத்தை போந்து பேசுறது, ஒரு பக்கம் வந்து வட சென்னையோ தொடர்ந்து ஒரு பேசுறது. ஆக்சுவலாக இது ரெண்டுமே ஆரோக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ரெண்டுமே இப்போ ஏன் நான் இதையும் ஒன்னாக்குறேன் அப்படின்னா, பேன் இந்தியா மூவி படங்கள் இங்கே வந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய ஆக்டர்லாம் வச்சு ஒரு படம் பண்ணி வேற லெவலில் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி சார்ந்து இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து அது திரும்ப ஒரு கான்ட்ரவர்சி ஆக்கிட்டே இருக்காங்களே. ஸோ இது ரெண்டுமே அது ரெண்டுமே நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு நான் கேட்கிறேன். கம்யூனிட்டி சார்ந்த படம் வந்து அப்பையிலேருந்தே வந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு கமல் படமே எடுத்துக்கோங்களேன், உலக நாயகன் அவரோட படமே வந்து கம்யூனிட்டி மூவி வந்திருக்கு. பட் அதே மாதிரி இவர் சின்ன கவுண்டர், அந்த பேர் தேவர்மான், அப்படியே அந்த கம்யூனிட்டியை பேஸ் பண்ணியே வந்திருக்கு. பட் வந்தாலும் வந்து அந்த அளவுக்கு அது இம்பாக்ட், அது மக்கள் ஆடியன்ஸ் மனசுல வந்து பெருசா அது கொடுக்கல, எதுவுமே பிரச்சனையை கொடுக்கல. இப்போ வந்து இப்போ சம் டைரக்டர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க எப்படி எடுக்கிறாங்க, எப்படி கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் இன்னமும் எங்களை டவுன் ஏன் நீங்கள் டவுன் பண்ணிகிட்டே போகிறீங்க? நீங்கள் வந்து நல்ல படமும் இவர் எடுத்திருக்காரு, மாரி செல்வராஜ் அவரோட படம் பரியேறும் பெருமாள், வாழை, அதெல்லாம் வந்து உண்மையாக அட்டகாசமான நல்ல படங்கள் உண்மையுமே. இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் ஒருத்தன் பழகிட்டு இருக்கோம், இன்னொரு இது இங்கே பிரச்சனையே அது ஏற்ற இருக்கும். அவன் வந்து என்ன ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவான், அவன் வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவான், டேய் அந்த படம் நல்லா இருந்துச்சு இல்லை, டேய் இந்த படம் அப்படின்றப்ப நான் அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அந்த தாட்டு. அப்போ என் மனநிலைமையை வந்து மாற்றுது அந்த படத்தோட, டெஃபினட்டாக மாற்றுது. ஸோ நான் மட்டும் இல்லை, இது வந்து என் கூட இருக்கிறவங்களோட தாட்ஸும் அந்த மாதிரி தான் போகும். அந்த ஏன் நீ பிரிவினையை உருவாக்குறாங்க இல்லை, பட் அது இல்லாம இருந்தா பரவாயில்ல. இப்போ மாரி செல்வராஜ் சொல்லும்போது இன்னும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் பார்த்து இரட்டை கோலம் டெஃபினட்டா இருக்குது. நான் அதை தான் சொல்ல வரேன். அது பாட்டு இருந்துகிட்டு இருக்குது இல்லை, நீங்க அதை வந்து தூண்டி விடுற மாதிரி தான் அது இருக்குது. ஆக்சுவலா
நான் என்ன வந்து அவருக்கு நெகட்டிவாவோ யாருக்கும் மாரி செல்வராஜுக்கோ இல்லை வெற்றிமாறன் சாருக்கோ எல்லாம் அவங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக சொல்ல போனால் ரஞ்சித் சார் படமும் நல்லா இருக்கும். எல்லாமே நல்ல படங்கள், நல்ல கண்டென்ட் கொடுக்குற டைரக்டர்ஸ், அவங்கள்ட்ட நல்ல டேலண்ட் இருக்கு. அவங்களாம் எவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் வந்து இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா நான் அதை யோசிக்கிறேன் ஆக்சுவலா. ஏன்னா இப்போ நீங்க கமெண்ட் செக்ஷனை பார்த்தீங்கன்னா அப்படி கழுவி ஊத்திக்கிறாங்க, அவ்வளவு மோசமா வெஞ்சன்ஸ். ஆமா, நீ ஏன் அவ்வளோ வெஞ்சன்ஸ் மனசுல உருவாகுது? பைசன் ஒரு படம் நீங்க பார்த்துருப்பீங்க ரைட்டுங்களா? அது வந்து 2 சமுதாயத்துல இருக்கிற ஒரு பிரச்சனையை பத்தி அவங்க பேசினாங்க. அது உண்மையே நடந்தது தான். இப்போவும் சில இடங்கள்ல அந்த இது ஏற்றத்தாழ்வு இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, இன்னும் கம்ப்ளீட்டா மாறல. ஆனா இது எப்படி அவங்க வந்து ஒரு நல்ல நோக்கத்தோட தான் எடுக்கிறாங்க நான் நம்புறேன். இதை அவங்க வேணும்ட்டே ஒரு 2 சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை வரணும்னு நினைச்சு ரஞ்சித் சாரோ மாரி செல்வராஜ் சாரோ வெற்றிமாறன் சாரோ எடுக்கல. நல்ல நோக்கத்துல மக்களை எஜுகேட் பண்ண தான் எடுக்கிறாங்க. பைசன் படம் நீங்க பார்த்துதான் உங்களுக்கு தெரியும், அவர் நல்ல நோக்கத்துல எடுத்திருக்காரு. அந்த படத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கபடி வீரனை இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பணக்காரர், ஒரு பிக் ஷாட் வந்து ஹெல்ப் பண்ணி தான் தூக்கி விடுறாரு. இது சமுதாய நல்லிணக்கம் தான், நல்ல நோக்கத்துல அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அது இங்க எப்படி புரிஞ்சிக்கப்படுதுன்னு நீங்க பார்க்கணும். மாமன்னனுமே அது மாதிரி மாத்திட்டு மாமன் இவரு ஃபஹத் ஃபாசில் கேரக்டரை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஆப்போசிட். நியாயமா மாரி செல்வராஜ் சார் என்ன நினைச்சிருப்பாருன்னா வடிவேல் சாரோட கேரக்டர் தான் கொண்டாடி இருக்கணும், கண்டிப்பா இல்ல உதயநிதி அவர்களுடைய கேரக்டர் கொண்டாடி இருக்கணும் அப்படி நினைச்சுதான் அவர் எடுத்திருப்பாரு. ஆனா எப்படி இங்க மார்க்கெட் ஆச்சு, எப்படி இங்க பரப்பப்பட்டது, எப்படி மக்கள் ரிசீவ் பண்ணாங்க, அதாவது அவங்க எடுக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய பண்றதுதான் மேட்டர், கிரியேட்டர்ஸோட ஃப்ரீடம், அதை நம்ம தடுக்க முடியாது. அதுக்கு மேல சென்சார்னு ஒன்று இருக்கு, அவங்க பார்த்துப்பாங்க. பட் இந்த விஷயத்தையும் யோசிச்சு அவங்க படம் பண்ணணுன்றது எங்களுடைய கருத்து. ஆமா, எங்களோட டெஃபினட்டா இதேதான் சுதர்ஷன் சொன்னதுதான் நான் அக்ரி பண்றேன் ஆக்சுவலா. ஸோ இங்க எல்லாம் ஆடியன்ஸோட பல்ஸை வந்து முதல்ல தெரிஞ்சுட்டு பண்ணணும். அப்பதான் வந்து ஏன்னா இது பிரிவினையை திரும்ப உண்டாக்குற ஒரு விஷயத்த அது மாதிரி போய், அதாவது என்னது பனைமரம் காக்கா பனைமரம் இந்த கதையா அவங்க வேற ஏதோ இதுக்காக நல்ல விஷயத்துக்காக தான் பண்றாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அது வந்து இன்னும் பிரச்சனையை பெருசாக்கி வருதா நான் நினைக்கிறேன். நான் சும்மா நினைக்கல, அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மக்கள் என்ன பேசுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நான் சொல்றேன். வேற ஏதோ நினைக்க வேற ஏதோ நடக்குது. ஓகே, நிறைய தொடர்ந்து பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலி இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலி என்னோட ப்ராஜெக்ட் வந்து இப்போ நான் இதை முடிச்சுட்டேன். இப்போ ப்ரொடியூசருக்கு ஸ்டோரி இப்போ பிச் பண்ணணும். ஆல்மோஸ்ட் இது போயிட்டுருக்கு, அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ப்ளஸ் வந்து ஏன்னா அடுத்த படம் வந்து ப்ரொடக்ஷன் என்னால் இப்போ பண்ண முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா இந்த படம் வந்து நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி ஆடியன்ஸ்க்கு மக்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னோட சைடில் ஒரு இன்ட்ரோ ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்துட்டு அடுத்த ப்ராஜெக்ட் வந்து அதுக்கப்புறம் நல்ல ஒரு ட்ரீட் கொடுக்கணும்னு தான் ஆசை. ஓகே நண்பா, கண்டிப்பா டக்குன்னு பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம கண்டிப்பா திரும்ப, ஏன்னா அடுத்தடுத்து நம்ம கண்டிப்பா சந்திப்போம் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா தரமான படங்களை கொடுக்கணும். தமிழ் கடைசியா ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், சாரி. ஆக்சுவலா இங்க நான் முன்னாடி ஆரம்பத்துல சொன்னதுதான், தயவு செஞ்சு உங்களை நம்புற ப்ரொடியூசரையும் டைரக்டரையும் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் டெக்னீஷியனா இருக்கட்டும், நீங்க உள்ள வரீங்க என்டர் ஆகுறீங்கன்னா ஃபுல்ஃபில்லா முழுசா நம்புங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கடைசி வரைக்கும். அதோட கேஷ் வாங்கிட்டு போயிடக்கூடாது யாரா இருந்தாலும். உங்க போஸ்டர் ரிலீஸ் பண்றதா இருந்தாலும் உங்க பேஜ்ல ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு நம்பி தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புவாங்க. அந்த நம்பிக்கையெல்லாம் பிரேக் பண்றீங்க. அப்படியே கைட்டி விட்டுட்டு போகாதீங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கட்டும், ஆர்டிஸ்டா இருக்கட்டும், மெயினா அதுவும் ஃபீமேல் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், மஸ்ட். ஃபீமேல் ஆர்டிஸ்ட்லாம் வராங்க, வந்து நடிச்சு கொடுத்துட்டு கடமைக்கு நடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நம்ம கெஞ்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. என்னங்க படம் நடிச்சிங்களே, நம்ம படத்தை போஸ்டர் கூட அவங்க பேஜில் போட மாட்டீங்களேங்க மேடம் அப்படின்னு நம்ம நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த சூழ்நிலை மாறணும். அது மாதிரி கமெண்ட் செக்ஷனில் நல்ல விஷயங்களை பேசுங்க. நீங்கள் அடிச்சுக்காதீங்க மற்றவங்களுக்காக. எவனோ ஒருத்தவன் படம் டைரக்ட் பண்ணிட்டு போயிடுவான், எவனோ ஒருத்தவன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிடுவான். நீங்கள் யார்? நீங்கள் ஏன் உங்களுக்குள்ள ஏன் பகையை வளர்த்துக்கிறீங்க? அது தயவு செஞ்சு வேண்டான்றது என்னோட கருத்து. நல்ல நல்ல விஷயங்களை பேசுங்க, நல்லதை பேசுங்க, நல்லது நடக்கும் பாசிட்டிவா. ஓகே நண்பா, கண்டிப்பா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அடுத்தடுத்து நம்ம நேர்காணல் பண்ண தான் போறோம். கண்டிப்பா வெற்றி படங்கள் கொடுக்க தான் போறீங்க. தமிழ் சினிமா கண்டிப்பா உங்களை அலங்கரிக்கும். தமிழ் சினிமா நீங்களும் கிரீடப்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ உங்களுடைய தொடர் வேலைக்கு மத்தியில ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.